Hello, vanakkam. Welcome to HandiMagic. Mutabbaq. பிரபலமான ஒரு அரபிக் ஸ்ட்ரீட் ஃபுட். நம்ம வீட்லயே சுலபமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. முத்தபக் செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துர்க்கேன். ஆல் பர்பஸ் flour. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உப்பையும் சர்க்கரையும் நல்லா மாவோட முதல்ல கலந்து விட்டுருவோம். நடுவுல ஒரு சின்ன பள்ளம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை அதை சேர்த்துக்குவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் இங்கே கடலெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இந்த முட்டை எண்ணெய் நல்லா மாவில் கலக்கணும். ஃபேட் கண்டென்ட் ஃபுல்லாக கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ரொட்டி சென்னாய் பண்ணியிருக்கோம், மலேசியன் சிக்னேச்சர் டிஷ். அதில் நல்ல டீட்டெயில்டாக மாவு குழைக்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். பிக்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நம்ம கையை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த முட்டையும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு மாவு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் வரும். நல்ல ஒரு க்ரம்ப்லி டெக்ஸ்சருக்கு வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்புறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரம் போடுற புதிய பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ நல்ல க்ரம்ப்லி டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சி எடுத்துக்க போகிறோம். குழைச்சிட்டு பார்க்கலாம். தண்ணி சேர்த்த உடனே முதல்ல விரல்களால் மாவையும் தண்ணியும் ஒன்று சேருங்க. ஒன்று திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறுக்கமாக பிணையலாம். எடுத்த உடனே நம்ம இறுக்கமாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாவு ரொம்ப இறுகிடும். அப்புறமா நம்மளுடைய சப்பாத்தியோ அல்லது பரோட்டாவோ நமக்கு கல் மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க. முட்டையை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு. இப்போ இது போதும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கும்போது அது கொஞ்சம் காயாமல் இருக்கும். அதுக்காக நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நல்லா எண்ணெய் போட்டாச்சு. இதை ஒரு க்ளீனான டவல் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் இப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம மாவை செக் பண்ணலாம். ஓகே, மாவை பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு இப்போவே. இப்போ இந்த மாவை இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணலாம். நல்லா அழுத்தமாக நீட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 3 நிமிஷமாக நான் இதை நல்லா நீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாகத்தை மறுபடியும் 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். உருண்டைகள் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இந்த ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ பெரிய உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். கிராக்ஸே இல்லாமல் உருண்டைகள் போட்டு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் போட்டு வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளையும் போட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு உருண்டைகள்லாம் தயாராகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு எல்லா உருண்டைகள்லேயும் சமமாக படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா உருண்டைகளையும் எண்ணெய் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டவல் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 மணி நேரம் வரைக்கும் இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுப்போம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, நம்ம மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங் ஒன்று பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். எப்பவும் போல் ஒரு கொஞ்சம் உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக கூடுதலாக கொஞ்சம் சுவையும் கொடுக்கும். நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சியும் பூண்டும் சமமாக எடுத்து அரைச்ச விழுது, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கிளறி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடிப்பிடிக்க பார்க்கும். நல்லா கண்டினியூஸாக கிளறி விடுங்க. அடிப்பிடிக்க விடாமல் கிளறி விடுங்க. இப்போ நல்ல இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிருச்சு.
ஒரு 1/2 கிலோ கொத்துக்கறி சேர்க்குறேன் நான் இங்கே. நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம், சிக்கன், மட்டன், பீஃப் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நல்லா கழுவி தண்ணி வடித்து அப்புறமா சேருங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். நல்லா நிறம் மாறணும், மீட்டோட நிறம் நல்லா மாறணும், அது வரைக்கும் கிளறி விடுவோம். பாருங்கள், இப்போ மீட்டோடைய நிறம் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த தக்காளியும் ஸ்மாஷ் ஆகணும், அதோட வெந்து குழையணும், அது வரைக்கும் அதை கொஞ்சம் வேக விடலாம். பாருங்கள், நம்மளுடைய தக்காளி நல்லா வெந்து குழஞ்சு நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மீட்டுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அல்லது மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் போட்டிருக்கிறது ஒரு மிதமான காரம், அதிகமாக வேணும் அப்படின்றவங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், எல்லா மசாலாக்களும் ஒன்று சேரணும். இப்போ இந்த மீட் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். நீங்கள் தனியாக ஸ்லோ குக்கிங்கும் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கிங்கும் பண்ணலாம். ஸ்லோ குக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும், இடையில கிளறி கொடுங்க. நான் வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். நமக்கு மீட் சாஃப்டாக வெந்து வேணும், அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்மளுடைய மீட் வேகிறதுக்குள்ளே இன்னொரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் அடிச்சுக்கலாம் நல்லா. ஓகே, முட்டை நல்லா அடித்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அடித்தா போதும். இதில் ஒரு சின்ன கட்டு வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயத்துக்கும் முட்டைக்குமான உப்பு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போதும், ஏன்னா நம்ம கறியிலையும் நிறையா சேர்த்துருக்கோம், இதில் அதிகமாக சேர்க்க வேண்டாம், சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்மளுடைய மீட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? லிட்டை திறந்த உடனே நல்ல ஒரு வாசனை வருது. பாருங்கள், நல்ல கறி வெந்துருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அப்போ மீடியம் ஹையில் அடுப்பு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றட்டும், ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக கிளறலாம், தண்ணி வற்றிரும். ஓகே, பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. பாருங்கள், எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே இல்லை. அப்போ இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஓகே, ரெடியான மீட்டை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கோங்க, இல்லைன்னா இங்கே முட்டை வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக் ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் ப்ளெயினாகவும் செய்ய போகிறேன், அதனால் ஒரு கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்விங்க்கும் ஒரு முட்டை ப்ளஸ் கொஞ்சம் மீட் இப்படி கலந்து தான் ஸ்டஃபிங் செய்வாங்க. நான் வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால முட்டையை ஒன்றாவே அடிச்சுட்டு அதுலேயும் மீட் கலந்துக்கிறேன். இது வந்து நம்ம வெறும் மீட்டில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, வெஜிடபிள்ஸோடு செய்யலாம், வெறும் கீரைகளும் சீஸும் சேர்த்து செய்யலாம். அதெல்லாம் நம்மளோட இன்னோவேஷன்ஸ் தான், என்ன காம்பினேஷன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கலாம். மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. நம்ம முத்தபக் ரெடி ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கட்டும். ஓகே, நம்ம கவுண்டர் ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு சிலிக்கான் மேட் போட்டிருக்கேன் திரட்டுறதுக்காக. க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெய் போட்டுக்கோங்க, மாவு ஒட்டி பிடிக்காமல் வரும், அவ்வளோதான். மாவு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. மாவு ரெடி. எண்ணெயை கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதில் நம்மளுடைய மாவு உருண்டையை வச்சுட்டு கொஞ்சம் கையால் எப்படி ஃப்ளாட் பண்ணி விடுவோம் முதல்ல. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்துக்கு, அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மாவை கரெக்டாக நீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா அழகாக இந்த மாதிரி இழுத்து கொடுத்து வரும் அது. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், இதில் ஃபெயிலியரே இருக்காது. இப்போ கையிலால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், ஈஸியாக வரும். பாருங்கள், நான் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வரும். எவ்வளோ தூரம் நீங்கள் தின்னாத ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படி கை வச்சு பார்த்தா இப்படி டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். ஓகே,
ஓகே, இப்போ நம்ம யம்மி ஃபில்லிங்கை நடுவில் வச்சிடலாம். நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 4 பக்கமும் மடிக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு நடுவில் வைங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோல்ட், செகண்ட் ஃபோல்ட் இந்த மாதிரி, அடுத்தது இந்த பக்கம், லாஸ்ட் ஃபோல்ட் இந்த சைட். முத்தபக் அப்படின்னாலே அரபிக்கில் ஃபோல்டட் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் இந்த பேர் இதுக்கு. ஓகே, இப்போ நம்மளுடைய தவா ஹாட்டாக இருக்குது. அதில் நம்மளுடைய முத்தபக் வச்சிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ கொஞ்சம் ப்ரெஸ் கூட பண்ணி விடலாம். ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபில்லிங் வெளியில் வந்துடும். இப்போ கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடுவோம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நம்ம உள்ள முட்டை வேகணும், நம்மளுடைய மாவும் வேகணும். இப்போ திருப்பி போடுவோம். ஒரு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா 4 பக்கமும் எண்ணெய் வர மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் போட்டு ஆல்மோஸ்ட் டீப் ஃப்ரை மாதிரியே கூட பண்ணி எடுப்பாங்க. அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் எண்ணெயில் யூஸ் பண்ணுறேன். நல்லா 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா இடையில இப்படி திருப்பி திருப்பி போடுங்க. நல்ல வாசனையோட எமீஷியஸான முத்தபக் ரெடி ஆகிட்டுருக்கு. திருப்பி போடுவோம். நம்ம 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். நீங்கள் திருப்பி போடும்போது எண்ணெய் வந்து முகத்தில் தெரிக்கும். நான் அதுக்காக தான் ஒரு சப்போர்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இந்த சைட்ஸும் நமக்கு கிறிஸ்பியாக வரணும். அப்போ இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் 2 ஸ்பூனால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓரங்களும் நமக்கு நல்லா வெந்து நல்லா அங்கேயும் நல்லா கலர் வரும், கிறிஸ்பியாகவும் வரும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அல்ல 2 நிமிஷம் இப்படி நிறுத்தினீங்கன்னா போதும். 4 பக்கமும் பாருங்கள், நல்லா இந்த பக்கம் நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்ல கலர் வந்துருச்சு. நல்லா லைட்டாகவும் ஆயிடுச்சு. அப்போ நம்ம முத்தபக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எக்ஸலண்ட்டாக முத்தபக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய அப்படைசிங்கான அரோமேட்டிக்கான முத்தபக் வந்தாச்சு. கட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை 4ஆக கட் பண்ணி ஒரு வெல்கம் ட்ரிங்க்கோட ஒரு ஸ்டார்டராக கூட சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இது இந்த ஃபில்லிங் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய இன்னோவேஷன் என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எப்போவுமே நம்ம ஒரு ஒரிஜினல் ரெசிபி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை அப்படியே செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஐடியாஸ் போட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்புறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரம் போடுற புதிய பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.